ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுலபமான முறையில் பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் துவரம் பருப்பை கழுவி சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு விசில் வரப்போ ரொம்ப பொங்காமல் இருக்குங்க. அப்படியே கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 விசில் வரட்டுங்க. பருப்பு விசில் வர நேரத்தில் நம்ம காயை அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே கொஞ்சமாக புளியும் ஊற வச்சிடலாங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காய், பூசணிக்காய்னு எந்த காய்கறி வேணாலும் போட்டு செய்யலாங்க. எங்களுக்கு முருங்கைக்காய் நேற்று கடையில் கிடைக்கலங்க. நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்காய் சேர்த்தி சாம்பார் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் சேர்த்திங்க அப்படின்னா சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, குக்கர் விசிலும் வந்துருச்சுங்க. விசில் அடங்கட்டுங்க, நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கலாங்க. இது வணங்கினதும் காய்கறி எல்லாமே போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாங்க. அது கூடவே மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காய்கறி வேகிற மாதிரி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. காய்கறி எல்லாம் கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. காய் பாதி வெந்துருச்சுங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. குக்கர் விசிலும் நல்லா அடங்கிடுச்சுங்க. இனி பருப்பை உள்ளே சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு தண்ணி அளவு சரியாக வச்சுக்கோங்க. உப்பு சரியாக இருக்குங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான பருப்பு சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? நீங்களும் பருப்பு சாம்பார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.